பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நகைகள்லாம் நிறைய போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் சொத்தை பங்கிடும் பொழுது இதையும் கணக்கில் வச்சுக்கிடலாமா, நீ இந்த நகையை வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களா, முதல் கேள்வி, அதற்கான பதிலே இதற்கான பதில் அடங்கியிருக்கிறது. அதில் என்ன கேட்டால் என்ன நம்ம சொன்னோம், சொத்தை உசுரோடு இருக்கும்போது கொடுப்பதாக இருந்தால் சமமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால், அப்போ பொம்பளை பிள்ளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும், அவனுக்கு 2 லட்ச ரூபாயை கொடுக்கணும். அப்படி கொடுப்பதில்லை சமூகத்தில். ஆனால் அது எப்போ நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஆயிரும், அந்த ஆம்பளை பிள்ளைலாம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்தப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அது இன்னொரு வீட்டுக்கு போகுது, அதனால் சந்தோஷமாக இருக்கட்டும், அது மனப்பூர்வமாக ஒத்துக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டு தான் அதை கொடுக்கணும். அப்படி சம்மந்தப்பட்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்டையும் பெண்ணுக்கு நகையை கொடுக்கும் பொழுது ஆம்பளைக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க வசதி இருந்தால் கொடுங்க. கொடுக்க வசதி இல்லை, பெண்ணுக்கு தான் கொடுக்கணும், வேறு சமூகத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் இருக்கிற ஆம்பளை பிள்ளைலாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட புரிய வைத்து அவனே போட்டு தங்கச்சின்னா செய்யத்தானே செய்வான், அவனுடைய அன்பால முகபத்தினால என்ன செய்வான், அதை ஒத்துக்கிடுவான். ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் இந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுத்தது வந்து அன்பளிப்பாகி விடுகிறது. தகப்பன் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த அன்பளிப்பாகிறது. பாரபட்சமாக நீங்கள் நடத்துனீங்கன்னு வராது. இது முடிந்து விட்டது. மூத்தா போயிடுறீங்க. மூத்தா போன பிறகு சொத்து பிரிக்கிறேன்னு வரும் பொழுது உசுரோடு கொடுத்த எந்த ஒன்றையும் சொத்து பிரிக்கும் போது கழிக்கக்கூடாது. உயிரோடு கொடுக்கும்போது கொடுத்தது அவ்வளவுதான். இறந்த பிறகு பிரிக்கும் பொழுது யாருக்கு என்னத்தை நீங்கள் கூட கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, அது கணக்கில் எடுக்கப்படாது. இறந்து போன பிறகு சொத்து இவ்வளவு ஆளுக்கு இருக்கிறாங்க, அது மட்டும்தான் கணக்கு. அதனால் இந்த பெண்ணுக்கு கோடி ரூபாய்க்கு நகையை போட்டிருந்தாலும் சரி, இவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன இருக்கிறது, மகள்ங்கிற முறையில் என்ன உரிமை அந்த உரிமை அவளுக்கு உண்டு, மகன்கிற முறையில் என்ன உரிமை அந்த உரிமை இவருக்கு உண்டு. உயிரோடு இருக்கும்போது கொடுத்ததை கழித்து கொள்ளக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது என்னத்தை கொடுத்தாலும் அது முடிந்து விட்டது. சொத்து பங்கு என்பதை செத்த பிறகுதான் வரும். சாவும்போது என்னத்தை ஒருத்தர் விட்டுட்டு போகிறாரோ அதைத்தான் பாகம் பிரிக்கணும். அதில் கண்டிப்பாக பெண்களுக்கு என்ன இருக்குது, நகை நட்டு போட்டிருந்தாலும் சரி, மார்க்க விரோதமான டவுரிங்கிற முறையில் பல லட்சங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீடு வாசல் 4 வீடு வாசலை எழுதி வச்சுருந்தாலும் சரி, அதெல்லாம் உயிரோடு கொடுத்து அன்பளிப்பாகிவிடும். மரணத்திற்கு பிறகு கொடுப்பதை அது தடுக்காது. அதே மாதிரி கொடுக்கணும். ஆனால் சமூகத்தில் கொடுக்குறதில்ல. உனக்கு தான் வாப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால் இந்த வீட்டை எங்களுக்கு தந்துரு, அப்படி தான் ஆம்பளையில் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சட்டம்.